ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிள் சமையல் சேனலில் செம டேஸ்டியான மிளகு கோழி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் ஃப்ரைக்கு வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு இல்லை, கண்ணாடி போல் வதங்கினாலே போதும். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை முன்னாடியே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், பச்சை ஸ்மெல் போகணுன்றதுக்காக. இப்போ சிக்கனை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். I've been lying to myself. No, I need to get some help. Hoping you could save me, baby. இது மாதிரி நம்ம நல்லா வதக்கி விடும் போதே சிக்கன் பாதி வெந்துடும். இப்போ இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் ஃப்ரை மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லாவே சுண்டிடுச்சு, சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தமல்லியும் நல்லா தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இது ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.